ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோஸ்மேரி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என் மாடி தோட்டத்தில் நான் வச்சுருக்கேங்க. ஒரு 12 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன். இந்த ரோஸ்மேரி செடியை என்னால் மறக்க முடியாது. ஏன்னா ஒரு நர்சரியில் ஒரு சின்ன ஒரு கம்பு நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அவங்கக்கிட்டேருந்து. அவங்க ஒரு சின்ன கம்பு கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து நட்டேன். ஆனால் அழகாக பிடிச்சி ஏறி வந்துருச்சுங்க. இது நான் நட்டதுக்கப்புறம் நான் 2-3 கம்பெல்லாம் எடுத்து நான் நட்டு வச்சு பார்த்தேன். ஆனால் எனக்கு வரவே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நான் கட் பண்ணி வைக்கிறதெல்லாம். ஆனால் எதுவுமே வரவே இல்லைங்க. பதியம் போட்டேன் சைடில் அப்படியே சரிச்சு வச்சு ஒரு கல் வச்சு பதியம் போட்டேன். ஆனால் அது வந்துருந்துச்சு. ஆனால் அதை கட் பண்ணி நான் வேறு பாட்டில் மாற்றி வச்சேன், காஞ்சி போயிடுச்சுங்க. வரவே இல்லை. இதோட பயன்னா இது ஹேருக்கு தாங்க நிறைய பயன்படுத்துகிறாங்க எல்லாத்துக்கும். தண்ணியாகவும் ஃப்ரை பண்ணி முடிக்க யூஸ் பண்ணுறாங்க, ஆயிலாகவும் காய்க்கிறாங்க. நான் இதுவரை ட்ரை பண்ணல. கிட்ட இருக்குது, ஆனால் ட்ரை பண்ணாமல் இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணணுங்க. மாடி தோட்டம் போனால் அதை டச் பண்ணால் போதும், அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் வைக்க வேண்டிய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த ரோஸ்மேரிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.